ஸோ இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரீகேப்பை ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போடணும். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுறோம். ஸோ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடணும். அண்ட் வெங்காயத்தை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ வெங்காயத்தை தொடர்ந்து தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மைய வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா அண்ட் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல இதை அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் பவுடர்ஸ் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் வேகிற டைமிங் தான். ஏன்னா நம்ம கிரேவியை நல்லா வதக்கியாச்சு, கிரேவி வெந்துட்டுருக்கோம். ஸோ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணணும்.